வணக்கம். நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அமர்க்களம் படம் ரீரிலீஸ் எப்படி உங்க இப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஏறக்குறைய 27 ஆண்டுகள் கழித்து இப்போ திருப்பி அமர்க்களம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த ரிலீஸ் பண்ணுறபோது என்னென்னா, புதுசாக அதை வந்து டிஜிட்டலி கொஞ்சம் விஷுவல் கரெக்ட் பண்ணி 4K ரெசல்யூஷனில் கொடுத்து, அப்புறம் வந்து சவுண்ட் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி டிஜிட்டல் சவுண்ட் கொடுத்து, அது என்ன சொல்கிறது, ஒரு வேறு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த அப்போது கொடுத்த அந்த, அதாவது ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து செய்த ஒரு படம், அஜித், சரண், பரத்வாஜ், வைரமுத்து, ஷாலினி இவங்கெல்லாம் பண்ண ரகுவரன், அப்புறம் அந்த படத்தோடைய கேமராமேன், எல்லோரும் சோ மெனி பீப்புள். அவங்க அப்போ உழைத்த படத்தை வந்து திருப்பி இப்போ 27 வருஷம் கழித்து அதை ரிலீஸ் பண்ணலாங்கிற வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அது பெரிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஷாலினி மேடம் பாடின பாட்டு கதையில் ஏற்கனவே இருந்ததா, இல்லை அவங்க ஆசைப்பட்டாந்ததுக்காக திருப்பி அதை ரெடி பண்ணி கம்போஸ் பண்ணிங்களா? இந்த படத்தை வந்து ஷாலினி ஒரு பாட்டு பாடுவாங்க, சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. அப்போது சரண் என்கிட்ட சொன்னார், இந்த படத்துக்கு வந்து நம்ம ஷாலினியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து அநேகமாக இந்த படத்தோடு அவங்க வந்து நடிக்கிறதே நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தவிர இந்த படத்தை நடிக்க வைக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடினா என்ன அப்படின்னு நான் சொன்னேன், நல்லது தான். பொதுவாக நடிகரே பாடினா வந்து அவங்களுக்கு வந்து அந்த எப்படி அவங்க அதை வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல, அதான் அவங்க தான் நடிக்க போகிறாங்க. அதாவது நல்லா அது ஒரு லைவாக இருக்கும் அந்த அவங்க பாடுறதுலாம். அது மாதிரி அதுக்கு வந்து அவங்க ரொம்ப அழகான ஒரு பாட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு. நான் டியூன் கொடுத்த உடனே சிம்பிள் டியூன், அதுக்கு வந்து அவர் அழகாக வைரமுசாரும் சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாக ஆசை, ஹலோ சுஷிலா ஆண்டி, ஹலோ ஜானகி ஆண்டி, தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க, நான் தான் பாடுறேன் ஆசைப்படுறேன்னு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வரிகள் வந்தது. அது அவங்க பாடினாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க, நல்லா பாப்புலர் ஆச்சு. நீங்கள் ஷரண் சார் காம்போவில் வந்து இந்த அட்டகாசம் படத்தில் வந்து ஃபேன் ஃபைட்டுக்காக அந்த சைடு விஜய் சார் வித்யாசாகர் பண்ணுவார், இந்த சைடு வந்து அட்டகாசத்தில் உனக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க. அது எப்படி அங்கே அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா பிரச்சனை? அதாவது அட்டகாசம் படத்தில் வந்து உனக்கு என்ன ஒரு பாட்டு வரும். அது வந்து அதை வந்து நீங்கள் வெறும் லிரிக்காக கேட்டிங்கன்னா அது வந்து எப்படியோ, அதாவது அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோதல் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும். அதாவது அஜித் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து தனியாக வளர்ந்த ஆள், நீங்கள் வந்து புத்தி வளர்த்த ஆள், நான் வந்து காட்டு செடி, நீ அதுன்னு அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டாக நினைக்கிறேன் நான். ஆனால் அப்போ நான் பண்ணுறபோது கூட அவ்வளோ, அதாவது தெரியும், இருந்தாலும் அது இவ்வளோ தூரம் வந்து அதுக்கூட ஒரு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமோன்னு தெரியல எனக்கு. நல்ல வேளை அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இல்லை, எல்லாம் நம்ம போட்டு கொண்டுருப்பான். அந்த அளவு வந்து அது என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஆல் தட் ஸ்ட்ராங். பட் ஆனால் அது எதுவும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒன்றும் இது கிடையாது. அது வந்து ஒரு அந்த மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ணுற பீரியடில் வந்து பாட்டுலாம் 6 நிமிஷம் இருக்கும். இப்போ ஆனால் 3 நிமிஷம் தான் பாட்டே இருக்குது. அதுவும் வந்து சரியாக இருக்க மாட்டுது, சவுண்டு கேட்க மாட்டுது. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போது என்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த காலத்து பாட்டு மாதிரிலாம் இந்த காலத்து இல்லையே சார் அப்படின்னு ஒரு ஜென்ரல் கமெண்ட் உண்டு. அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது ரொம்ப பழசெல்லாம் வந்து 20-30 பாட்டெலாம் இருந்தது. அப்புறம் குறைஞ்சி 5-6, இப்போ நாங்கள்லாம் வந்து அதிகமாக பண்ண படங்கள் எல்லாருமே 5-6 பாட்டு இருக்கும். இப்போது படங்களில் வந்து 2 பாட்டு இல்லை 1 பாட்டு தான் வருது. அப்போ நீளமும் குறைவாக இருக்குது. அப்புறம் அதில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க வரிகள்லாம் புரியலை, வேறு ஏதாவது அப்படின்ட்டு. பட் நான் நினைக்கிறேன்னா வந்து இப்போ சினிமா பாட்டே வந்து அந்த சினிமாவுக்கு அந்த 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 ஒரு மீடியம்க்கு ஏற்ற பாடல் தான் நம்ம கொடுக்குறோம், தவிர தனிப்பட்ட மக்கள் புரிஞ்சு ரசிக்கணுங்கிற அதுக்கு அந்த ஒரு டேட்டில் கொடுக்குறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது இப்போ பாடல்களோட தேவைகள் வந்து மாறிப்போச்சு. இப்போ வெறும் அந்த விஷுவலுக்கும் அப்புறம் அந்த 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 டயத்தில் அந்த பாட்டை எப்படி ப்ரமோட் பண்ணலாம், ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஐட்டம் சாங்காக தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்க்கு வேண்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உள்ள பாட்டுகள்லாம் வந்து அந்த 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 ஒரு எமோஷ்னல் அந்த மாதிரிலாம் கண்டென்ட்லாம் பண்ணவே முடியாது. அதாவது இப்போது அப்பா பாட்டு, அம்மா பாட்டு, ஊர் பாட்டு, இப்போ என்னோடய கேஸ்லேயே நானே வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஊக்குவிக்கல் பாடல்,
அப்புறம் சிங்கம் என்றால் என் தந்தை தான்னு அசல்ல அப்பா பாட்டு, அப்புறம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள்னு ஃபேமிலியை பற்றி பாட்டு, மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நாம் அங்கே தேடலாம் பள்ளிக்கூடம் பாட்டு, அப்புறம் வந்து தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும்னு பாட ஒரு பூமியில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பாட்டு, இப்படிலாம் இனிமேல் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு காலத்தோடைய ஒரு கட்டாயம் நினைக்கிறேன். அது அவ்வளோதான். இப்போ ஏஐ டூலில் மியூசிக் பண்ணுறதுக்கும் இப்போ வருங்காலத்தில் வந்து மியூசிக்கு பாதிப்பு இருக்குமா, சவாலாக இருக்குமா? ஏஐ வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் வந்துருச்சுங்க. அதாவது அதை வந்து நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இப்போ நான் வந்து அந்த காலத்துலேருந்தே அந்த காலம்னா ஒரு 40 வருஷமாக நான் இசை உலகத்தில் இருக்கதான் இல்லை சொல்ல முடியுது. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து இந்த ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட்டுட்டு வந்து டிஜிட்டல் சவுண்ட்ஸில் வந்துருச்சு, கீபோர்டு வந்துருச்சு, அதெல்லாம் வந்து மக்கள் அது பாட்டோடைய ரசனையே போயிடுச்சு. அப்புறம் லிரிக் வந்து இதெல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக தத்துரூபமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதோ என்னத்தவன வாய்க்கு வந்தபடி லிரிக் எழுதுகிறாங்க. அப்புறம் அப்போல்லாம் லிரிக் ரைட்டர்னு ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தர் இருப்பார். அவங்க யோசித்து அவங்க அந்த ரைட்டர்ஸ்லாம் ஸ்லாகிச்ச காலம் போய் இப்போ யார் வேணால் எழுதலாம். படத்தோடைய அதாவது யார் வேணால் எழுதலாம்னா அதுக்குன்னு தேர்ச்சி பெற்று இல்லாமல் எல்லாரும் தமிழ் தானே நாங்களே எழுதிட்டு போகிறோம் அப்படின்னு எழுதிட்டு அது ஹிட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த ஏஐயோட ஒரு யூஸ். இப்போ ஏஐயோட யூஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக்கலி ஏஐ வந்து நம்ம ப்ராம்ப்ட் என்ன பண்ணுறோமோ அதுதான் கொடுக்கும். அதாவது நம்ம என்ன வேணும்னு சொல்கிறோமோ என்ன கொடுக்குறோம்னு சொல்கிறோமோ அது கொடுக்குது. அது ஒவ்வொரு லெவலில் இருந்தது. இப்போ போகிற போக்கு பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஹாப்பி சாங் வேணும், அது வந்து இந்த மாதிரி அவுட்டோரில் எடுக்கிறோம், ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறோமோ அதை சொன்னால் உடனே ஒரு பாட்டு வருது. இப்போது அதில் ஒரு கேள்வி என்னென்னா, அந்த பாட்டை வந்து முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா, அல்லது மக்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கும்போது சில பாடல்கள் நிஜமாகவே மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு டேஞ்சர் இருக்க தான் செய்யுது, அதில் சந்தேகமே இல்லை. அதை என்ன ஒரே ஒரு அந்த ஹியூமன் டச்சுன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது மாத்திரம் வந்து கொஞ்சம் அது இருந்தால் அந்த பாடல்கள் மாத்திரம் அஃபெக்ட் ஆகும் தவிர மற்றபடி ஏஐயோட டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊடல் இருக்க தான் செய்யுது. இயக்குனர்களுக்கு வாய்ப்பு குறைய குறைய வெற்றி பட இயக்குனராக நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. இப்போ சரண் சார் பார்த்தீங்கன்னா கடைசியாக மோதி விளையாடுன்னு ஒன்று பண்ணார், அதுக்கப்புறம் சரியாக படம் பண்ணல. கூட ட்ராவல் பண்ண இயக்குனர்களுக்கு வாய்ப்பு குறைய குறைய கூட இருந்த மியூசிக் டைரக்டருக்கும் வாய்ப்பு கம்மியாகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, பொதுவாக ஒரு படம்னு எடுத்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் டீம்னு இருக்கும்ல, ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், இந்த 5 பேர் வந்து எப்பவுமே ஒரு டீமாக இருப்பாங்க. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சரண் கூட டைரக்ட் பண்ணும்போது சரண் டைரக்டர், பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர், ஏ வெங்கடேஷ் கேமராமேன், அப்புறம் வந்து மோகன மகேந்திரன் வந்து ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் வந்து இவர் எல்லாருமே அது ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி வைரமுத்து சார் என் கூட ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ நாங்கள்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, லக்கா இல்லைன்னா வந்து அந்த கட்டமாக அது போய் தெரியாது. அது அப்படி எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ எல்லாமே ஹிட்டாச்சு. அந்த டீம்லேருந்து ஏதாவது 1 2 இப்படி திரும்பி மாறி போனோடனே அது சில படங்களில் வந்து சரியாக அமையலை. அதே மாதிரி தான் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் ஒரே கண்டினியூஸாக பண்ணுற வரும்போது இந்த ஜெயிக்கிறாங்க. அங்கே ஏதாவது பிரிவு வரும்போது ஃபாலோ ஆகுது. இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சரண் கூட 12 படம் பண்ணியிருக்கேன். தங்கர் பச்சன் கூட 3 படம் பண்ணியிருக்கேன். அதாவது அதிகமாக படங்கள் பண்ணேன். சேரன் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். செல்வா கூட 2 படம் பண்ணியிருக்கேன். ஹரி கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். இப்படி அந்த 2-3 படங்கள் பண்ணால் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. அப்போது என்னை விட்டு அவங்க வெளியில் பண்ணுற போதும் அதுவும் சில சமயம் ஹிட் ஆக மாட்டேங்குது. நான் எனக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். பட் என்னென்னா பொதுவாக இந்த பாட்டு வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டுங்க. டைரக்டரோட வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை. அது அவர் வந்து கொடுக்குறங்கிறது இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறது, தொடர்ந்து 30 வருஷம் இருக்கிறதுக்கெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம். மியூசிக் டைரக்டர் இருக்கலாம் ஓரளவு, அது இந்த காலத்தில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது டைரக்டர்களுடைய அந்த பழைய டைரக்டர்கள்லாம் நிறைய பேருக்கு இப்போ வந்து வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. அதனால எனக்கும் குறைவே இருக்கலாம். அமர்கலமில் அந்த சத்தம் இல்லாத பாட்டு சிங்கிள் டேக், அது சிங்கிள் டேக் முன்னாடி எத்தனை டேக் போச்சு? அந்த பாட்டு வந்து அமர்கலம் படத்தில் வந்து ஒரு சத்தமில்லா தனிமை கேட்டுன்னு ஒரு பாட்டு. அப்போ டைரக்டர் சொன்னார், ரொம்ப அப்படியே வெடித்து செதறணும் அவருடைய அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப லவுடாக ட்ராமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதனால் நான் வந்து அதை
தொடர்ச்சியாக வந்து வரிகள் வர மாதிரி ஒரு பாட்டு போட்டு அதை வைரமுத்து சாருடைய அந்த புக்லேருந்து பாடலை எடுத்து பண்ணினோம். இப்போது இதை அமைச்சாச்சு, அதாவது அதாவது கம்போஸ் செஞ்சாச்சு. எக்ஸிக்யூஷன், அதாவது ரெக்கார்டிங் போகும்போது வந்து சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இந்த பாட்டு வந்து 4 நிமிஷம் போகும், 90 வரி இருக்குது. 90 வரி எப்படி நேராக மூச்சு விடாமல் பாட முடியும்? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எந்த மனுஷனாலே பாட முடியாது. ஆனால் அது அப்படி வரலாங்கிறதுக்கு அதை அந்த அந்த மாதிரி ஒரு கேட்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி டெக்னிக் என்ன பண்ணோம் பார்த்தா, 2 ட்ராக்கில் ரெக்கார்ட் பண்ணோம். முதல் ட்ராக்கில் வந்து முதல் லைன், 3வது லைன், ஒரு கேப் போட்டுட்டு 3வது லைன், திருப்பி 5வது லைன், அப்படி அப்படி அந்த 1, 3, 5 ஒரு ட்ராக்கில் ரெக்கார்ட் பண்ணோம். திருப்பி 2வது ட்ராக்கில் வந்து 2, 4, 6 அப்படின்னு இந்த பாட்டு தொடர்ந்து ஒரு 90 வரி வரும். ஸோ இது வந்து தனித்தனியாக பாலசுப்ரமணியம் சார் பாடினார். அப்போ 2த்தையும் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்கும் அது. அப்போது வந்து அந்த இந்த காதலன்றி ஒரு பாட்டு உண்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட, ஒரு இது மாதிரி அதை மூச்சூடாக பாடுவார் சிரணத்தில். அதுவும் இந்த டெக்னாலஜி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதையும் மூச்சு விடாத ஒரு அப்படி ஒரு பேர் வந்துச்சு இந்த பாட்டுக்கு. மூச்சு விடாமலாம் பாட முடியாது, அது எப்படி பாட முடியும்? ஆனால் கூட ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மூச்சை மறைச்சு பாடிடுவாங்க. ஆனால் அது வந்து அதோட நாங்கள் அந்த 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 விதமான பாடுறது வந்து அந்த மாதிரி கேட்டு, அதாவது மக்கள் அதை உண்மையை நம்பிட்டாங்க. மற்ற மியூசிக் டைரக்டரில் அவர் பாடின பாட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மற்ற மியூசிக் டைரக்டரில் எஸ்பிபி சார் பாடின பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? மற்ற அதர் மியூசிக் டைரக்டர், அதர் மியூசிக் டைரக்டரில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். இப்போ நமக்கு சரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரை பற்றி வந்து சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டைரக்ட் மியூசிக் டைரக்டருக்கு வந்து நம்ம ஒரு டியூனஸ் பண்ணுறோம், அதை வந்து அவருக்கு ஒரு சிங்கர்கிட்ட எடுத்து கொடுக்குறோம். அப்போது சப்போஸ் அது ஒரு லெவல் இருந்துன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அதை அடுத்த லெவலில் கொண்டு போயிடுவார். இட்ஸ் கால் வேல்யூ அடிஷன் தான். அந்த டியூனை இன்னும் ஒரு 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 இதுப்படுத்துவார், அவரோட எக்ஸ்பிரஷன் கொடுப்பார், எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே அவர் வாழ்வு கொடுத்துருக்காரு சொல்லுங்க. நான் எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம், ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பாடின 1000 நிலவே வாலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட பாடினதோ, அப்புறம் இளையராஜா சார்கிட்ட பாடினதோ, எஸ்.ஏ. ராஜ்கோட்டை பாடினதோ, தேவாவோ, வித்யாசாகரோ, எனக்கோ எல்லாருக்குமே பாடுகிறார். இதுவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பிடிக்கும்னா, அவருடைய அதாவது எந்த பாட்டு சொன்னால் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து அவருடைய 1000 பாட்டு இருக்குது. ஆனால் வந்து அவருடைய அது இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாடகர் வந்து சில பாட்டெலாம் வந்து அந்த இசையமைப்பினால் ஹிட் ஆகும். அதாவது அந்த இசையோட டியூனோ அந்த இதில் அது எந்த நல்ல பாடகர்கள் பாடினாலும் நல்லா ஹிட் ஆகும். ஆனால் சில பாட்டு அந்த பாடகர் பாடினா தான் ஹிட் ஆகும். அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. இந்த இந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அலட்சியமான ஒரு பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த சிங்கரோட அபிலிட்டி இது காமிக்கிறது. மற்றபடி நிறைய பாட்டு இருக்குது. நான் பாலசுப்ரமணியம் சார், நான் இதை சொன்னாலே வந்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, என்ன இந்த பாட்டை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு சிங்கரால் என்ன பண்ண முடியுங்கிற, மற்றபடி அவர் சங்கராபரணம் எப்படி பாடியிருக்காரு, சலங்கை ஒலி படிப்பாரு, என்னுடைய உன்னை பார்த்த பின்பு எப்படி பாடிருக்காரு, எல்லாருக்குமே பாடிருக்காரு. ஸோ ரொம்ப பிடிக்கும். வித்யாசாகர் சார் உங்களுக்கு தான் அப்போ போட்டியே. அவர் இசையமைத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? வித்யாசாகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்படின்னா, அவர் வந்து ஒரு சைல்டு ப்ராடஜின்னு கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு 10 வயசு 8 வயசுலேயே சில பேருக்கெல்லாம் வந்து அந்த சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஒரு சைல்டு ஸ்டார் சொல்லுவாங்கள்ல, ப்ராடிஜி, அந்த மாதிரி ஐ பிலீவ் இஸ் அ சைல்டு ப்ராடஜி. அவருக்கு வந்து முக்கியமான மிகப்பெரிய ஒரு இந்த இசை அறிவுங்கிறது வந்து இஸ் அ வெரி வெரி நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு எனக்கு நான் பார்த்த வரைக்கும். முக்கியமாக அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து சந்தூர் வைப்ரோஃபோன், அந்த அந்த கீஸோட, அதாவது இந்த நோட்ஸோடைய பல பரிணாமங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேப் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அந்தளவு வந்து இஸ் அ வெரி வெல் குவாலிஃபைடு மியூசிஷியன். ப்ளஸ் சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் இந்த அப்பாவும் மியூசிஷியன் தான் சினிமாவில். அதனால் அவர் அதிலேயே இருந்ததுனால அவரோட பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து அவர் நிறைய பாட்டு பிடிக்கும். எனக்கு அவரோட பாட்டெலாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டியூன் பண்ண பாட்டு, திங்தாங் கோயில் மணி நான் கேட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டு. எனக்கு டியூன் வைஸ் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபோக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க எல்லா படத்துலையும். இப்போ ஃபோக் அது மாதிரி இருக்கா?
ஏன் அந்த அளவுக்கு ஹிட் ஆக மாட்டேது? இப்போ வந்து சினிமா பாட்டுங்கிறது வந்து எல்லா விதமான ஸ்டைல்லையும் பண்ணுவோம் பொதுவாக. அதாவது நான் எப்படி பண்ணுவோம்னா, ஒரு 5, 6 பாட்டு இருந்துச்சுங்க. ஒரு பாட்டு வந்து இந்த இந்த இவங்களுக்கு பிடிக்கணும், இந்த பாட்டு இது படிக்கணும், ஒரு இது வந்து இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்கணும், பெரியவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த நாட்டுப்புற ஸ்டைல் பாடல் வந்து என்றைக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது எந்த பாட்டு பாடினாலுமே அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது அப்போது அதை வந்து அதை எப்படி பாடுவோம்னா, ஒரு காரணத்துக்காக பாடுவோம். இப்போது ஒரு சும்மா ஒரு இப்போ அதை நாட்டுப்புற பாடலே அப்படியே குத்துப்பாட்டாக ஆக்கிட்டாங்க. இப்போ என்னோட பாட்டே கேளுங்களேன். சுப்பம்மா சுப்பம்மா ஏ சூலுரு சுப்பம்மா, இன்னொன்று அது நாட்டுப்புற அப்படியே ரோஜா கூட்டத்தில் வந்து ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டெலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் லிரிக்கு, இன்ட்ரெஸ்டிங் ரெண்டிஷனில் போகும். சில பாட்டு வந்து இப்போ அப்படியே அந்த குத்துப்பாட்டு அப்படியே வந்து 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 இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வெறும் அந்த குத்துப்பாட்டு அந்த ஸ்டைலில் நிறைய பேர் பாடுறாங்க. அந்த அளவு வந்து அந்த அதுக்கு சீனில் ரெப்ரசன்டேஷனும் இல்லை. இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. படத்துலேயே 2 பாட்டு தானே வருது. ஒரு பாட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மசாலா பாட்டு வருது, அதுவும் வந்து ஹீரோ மேலே வருது அது. ஸோ தனியே வந்து லேடிஸு ஃபீமேல் வாய்ஸில் வருது, பாட்டில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கோட இம்பேக்ட் வரும். இல்லைன்னா எல்லாமே பேக்ரவுண்ட் சாங் மாதிரி தான் இருக்கும் மேலே பண்ணுறது. ஸோ அதான் என்னோட கருத்து. சார், வசூல் ராஜா பாட்டு கமல் சார் கேட்டு ஃபஸ்ட்டு பாடாக அப்போ தான் பண்ணுறீங்க. கமல் சாருக்கு என்ன ரியாக்ட் பண்ணார்? அந்த பாட்டு நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடித்தோடனே ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. அப்போ அந்த படம் வந்து ரொம்ப கம்மி டயத்தில் ப்ரொடியூஸ் பண்ண படம். அதாவது மே 14ஆம் தேதி அது ஒரு ஒரு வருஷத்தில் வந்து பூஜை போட்டாங்க. ஆகஸ்ட் 12 படம் ரிலீஸ். அப்போ 3 மாதத்துக்குள்ளே அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு, ப்ரொடக்ஷன் முடிஞ்சு, ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடத்துவோம் யோசிக்கணும். அப்போ அந்த பாட்டு நான் வந்து படம் பண்ணுற போதே, அந்த ஷூட்டிங் போதே பாட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு, சார் எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணியாச்சு, இது கேளுங்க அப்படின்ட்டு காரில் நானும் அவரும் அதை போட்டு கேட்டோம். அப்போது ரொம்ப ரசித்தார் அவர். என்னென்னா இந்த ஒரு பாட்டுங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அவனுக்கு தெரியும், அவரை வெட்ரன். அந்த டியூனை கேட்டாலே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கேட்டபோது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லா பாட்டும் வித்தியாசமாக இருக்குனாரு. அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று. இப்போ கலக்க போவது யார் அது ஒரு ஸ்டைலில் இருக்குது, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அது வேறு மாதிரி இருக்குது, சிரிச்சு வந்தா சீனா தான் ஆண்டவர் ஒரு மாதிரி இருக்குது, 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லியிருக்கு, காடு திறந்தே கிடக்கிறது இப்படி அது வேறு. அதாவது அது ஒரு வேறு ஸ்டைலில். அப்போ அவர் இன்னும் அவர் முக்கியமாக இருக்குல்ல ஞாபகம் இருக்குது. இந்த காடு திறந்தே கிடக்கிற போது அவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். ரெக்கார்டிங் பண்ணுறபோது ஷூட்டிங்கில் இருந்தார். அவருக்கு அந்த இது நினைவு பாருங்கள், இந்த நினைவெல்லாம் இதில் மேல் இருந்திருக்கு பாட்டு. அவர் சொன்னார் ரட்டம்பர ரட்டம்பான்னு. இந்த காடு திறந்தேங்கிறது ஒரு மாதிரி வைல்டு, காடுகள் திறந்த ஒரு ட்ரைபல் நிறைஞ்ச இடம். இந்த ரட்டம்பர் ரட்டம்பா அதில் நீங்கள் போடுங்க ஒரு சவுண்டு அந்த அப்படின்னாரு. நான் தான் ரட்டம்பர ரட்டம்பா ரட்டம்பர ரட்டம் நான் அந்த வாய்ஸ் ஆட் பண்ணேன், அவர் சொல்லி தான். ஸோ இப்படி அந்த அவருடைய அந்த பாட்டு மேலே உள்ள அவருக்கு தெரிஞ்சுது. அதே நான் எல்லா பாட்டு போட்டு காமிச்சோன்னே ரொம்ப ரசித்தார். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் வந்து அவர் நமக்கு நம்ம பாட்டை அப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ரஜினி சார் கூடயும் விஜய் சார் கூடயும் படம் வந்துதா? எனக்கு வந்து நிறைய நாங்கள் படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க விஜய் சாரும் ரஜினி சாரும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. கிடச்சிது 2 தடவை விஜய் சாரோட வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு ரஜினி சாரோட பேசிகிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க. ஆனால் நடக்கலை. ஆனால் சில விஷயம்லாம் இப்போ வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அது வந்து என்ன சொல்கிறது, அது அமையறது தான். அந்த ஒரு என்றைக்குமே ஒரு பெரிய ஹீரோவுக்கு பாட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய லக். அப்படின்னா அவங்களோட அந்த பாப்புலாரிட்டியில் நம்ம பாட்டு ஹிட் ஆகும். இப்போது ஒரு பெரிய இன்றைக்கே நானே இப்போ வந்து சப்போஸ் ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணிருந்தேன், பாட்டு பண்ணியிருந்தேன், அந்த பாட்டோட ரீச்சே தனி தான். அதுவும் ஆரம்பமே 500 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, 5000 5 கோடி மக்கள் பார்க்குறாங்க, வியூஸ் உடனே ஒரு நாள்லேயே. எல்லாமே அந்த அதானே. இப்போ பாட்டுங்கிறது ஒன்று நம்ம தெளிவாக நினச்சிக்கணும். இந்தியன் சினிமாவில் ஹீரோ தான் மெயின். அவரை வச்சு தான் எல்லாமே வியாபாரம், ஃபேமஸ்ஸு எல்லாமே அதை சுற்றி தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறபோது அந்த பெரிய ஹீரோ மிஸ் பண்ணுறது ஒரு மிஸ் தான் எனக்கு. ஜேஜே படத்தில் பாட்டெலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த கம்போசிங் பற்றி சொல்லுங்கள். நானும் சரண் வந்து வெவ்வேறு படங்களில் வந்து, அதாவது எங்களுக்கு நாங்கள் முதல்ல ஒரு படம் நடித்தோம். சரி வெறித்தனமாக நம்ம வந்து எல்லோரும் முதல் படம் பண்ணுறோம், காதல் மன்னன் படம் வந்து ஹிட் ஆகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். 2வது வந்து ப்ரூவ் பண்ணோங்கிற போது அமர்க்களம், அப்புறம் அட்டகாசம், அப்புறம் ஜெமினி, அப்புறம் இப்படி. அப்போ ஒவ்வொரு படமும் பார்த்தா எங்களுடைய அப்படியே கிராஃப் ஏறிக்கிட்டே போச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஜேஜே. ஜேஜே வரும்போது வந்து அது ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். மாதவன் நடித்தார். அப்புறம் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் பண்ணி அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதை அதை எப்படி வந்து அதாவது தட் ஹேப்பன் ஆஃப்டர் ஜெமினி. ஜெமினிக்கு அப்புறம் வந்து படம் அது. ஜெமினி வந்து ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் சேல்ஸ் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி பண்ண எப்படி பண்ணோம் அப்படிங்கிற போது நம்ம வந்து அதை அதுலேயுமே நல்ல சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு. அண்டு முக்கியமாக அந்த படத்தோட ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ எனக்கு வந்து அதில் வந்து நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் சரண்ட் என்னென்னா ஒரு பழசை அப்படியே ஒதுக்கி வச்சிருவார். சார் இந்த படத்தில் எல்லாம் பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம்னு சொல்லுவார். ஸோ நாங்கள் அந்த படத்தில் பாட்டு போட்ட மாதிரி முக்கியமாக வந்து இந்த குத்துப்பாட்டு இப்போது ஓப்போடு அவ்வளோ ஹிட்டு, அந்த ஓப்போடு மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம சொல்கிறது அதெல்லாம் வேற ஒரு மாதிரி போடலாம் அப்படின்னா நம்ம சில ஐட்டம் சாங் வந்து மே மாதம் 98 மேஜர் டன் 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 அந்த ஹுக் ஸ்டெப் எல்லாம் பாப்புலர் ஆச்சு அப்போது. ஸோ அந்த மாதிரி அந்த ஜேஜே வாஸ் எ வெரி சாட்டிஸ்ஃபைங் பிக்சர். காதல் மழையே காதல் மழை இங்கே விழுந்தா ஒரு பெரிய டிஃப்ரெண்டான பாட்டு. அப்புறம் ஜி பூம்பா, அப்புறம் உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே ஒரு அழகான பாடல். ரேஷ்மின்னு ஒரு பாடகி பாடிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே அந்த சரண்னாலே வந்து அப்புறம் இன்னும் நான் ஒரு சரண் விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன். சரண் வந்து ஆல்வேஸ் யூஸ் டு என்கரேஜ் புது சிங்கருக்கு வாய்ப்பு கொடுங்க, புது வழக்குக்கு வாய்ப்பு கொடுங்க, புதுசாக பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த ரேஷ்மிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ எல்லாமே அப்புறம் அந்த மே மாதம் 98 வந்து அவங்க பாடினாங்க சுசித்ரா, ரேடியோ மிர்ச்சி சுசித்ரா. ஸோ அப்படி எல்லாமே நல்ல அனுபவம் தான். சார் இப்போ வர மியூசிக் டைரக்டர் சுச்சுவேஷன் மட்டும் சொன்னால் போதும், ஃபுல் கதை தேவையில்லைன்றேன். உங்ககிட்ட எப்படி சுச்சுவேஷன் மட்டும் சொல்லுவாங்களா இல்லை ஃபுல் கதையும் சொல்லுவாங்களா? இப்போது என்ன மாதிரி வந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து முழுசாக வந்து படத்தை வந்து கதை சொல்லுவாங்க. கதை இல்லை ஒன்லைன், அதாவது இல்லை ஒன்லைன் கூட சொல்ல மாட்டாங்க, முழு கதையை சொல்லுவாங்க. 3 மணி நேரம் கதை சொல்லுவாங்க. அது எதனாலலாம் பெராப்ஸ் அவங்களுக்கு வந்து சில பேர்லாம் வந்து இன்ஃபேக்ட் தங்கர் பச்சன்லாம் ஒரு பெரிய நோட் புக்கே கொடுத்துருவாரு, சார் இதுதான் படம். எனக்கு வந்து அவங்களுடைய அந்த அந்த இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலை வந்து முதல்ல பாட்டு செய்யுது. பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 9 ரூபா நோட்டுன்னு ஒரு படம், தங்கர் பச்சன் படம். அப்போ வந்து அவர் முதல்ல இந்த படம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுங்கள் சார், என்னங்க சார் இதுதான் கதை ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த 9 ரூபா நோட்டு வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் மூவி. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் என்ன சொன்னார், இதுதான் ஸ்கிரிப்ட் சார் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், படத்தை ஃபுல்லாக எடுத்துட்டார். படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த வித்தவுட் சாங்ஸ் எடிட் பண்ணி எனக்கும் கவிஞருக்கும் வைரமுத்து சாருக்கும் போட்டு காமிச்சார். சார் இதை பாருங்கள், நீங்களே டிசைட் பண்ணிங்க எங்கே பாட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ நாங்களே வந்து நான் சொன்னேன், சார் கவிஞர் நீங்களே பாருங்கள், நீங்களே டிசைட் பண்ணுங்கள் எங்கே உங்களுக்கு வரணும். அதாவது நம்ம டிசைட் பண்ணிட்டோம், நீங்கள் முதல்ல எனக்கு 6 சுச்சுவேஷனுக்கு 6 பாட்டு எழுதி கொடுங்க, நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதே நான் ஃபுல்லாக பாட்டு பாடுவேன், அந்த நன்னம்பிக்கை தைரியம் எனக்கு இருக்குது சொன்னால் அவர் வந்து 6 பாட்டு எழுதி கொடுத்தாரு. அப்புறம் அந்த 6 பாட்டை வந்து நாங்கள் கரெக்டாக அங்கே பிக்சரைஸ் பண்ணி போட்டு அப்புறம் ரீரெக்கார்டிங்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கதையோடு அந்த இசை வரதுனால இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா வந்து எல்லாமே வந்து படத்தை 2 பாட்டு தான் இருக்குது. ரீரெக்கார்டிங் வந்து அந்த சீனோட ட்ராமாவை இது பண்ணுறது தான். அது எல்லாமே யூஸ்வலி ஆக்ஷன் ஓரியன்ட் தானே. ஒரு இங்கேருந்து வெறித்தனமாக ஹீரோ கிளம்புறான், அப்படியே அடிக்கிறான், அது பண்ணுறாங்கிற போது அது வந்து ஆக்ஷனுக்கு வந்து பொதுவாக எஃபெக்ட் பேஸ்ட் மியூசிக் தான் நல்லாயிருக்கும். அதில் வந்து உணர்வுகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா வந்து அதிகமாக வந்து அவங்க முழுசெல்லாம் படம் கதையெல்லாம் கேட்குற கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல குத்து பாட்டு கொடுங்க சார் அப்படி தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாக போயிடுது ஆக்சுவலி. இப்போ தான் படம் பண்ணுறது எனக்கு வந்து வரைக்கும் நல்ல சந்தோஷம். இப்போ போகும்போதே சார் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நாங்களாம் அப்போ தான் கம்போஸ் பண்ணுவோம். இப்போ அவங்களே ரெடிமேடாகவே நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கு தேவை அப்படி. ஸோ அதனால் அவங்க 4-5 பாட்டு போட்டுக்காம அது நல்லா இருக்குங்கிறாங்க, இது எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் போகுது. இயக்குனர் பா ரஞ்சித் வந்து இப்போ ஒரு மேடையில் வந்து ட்ரெண்டு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எல்லாருக்கும் பொதுவும், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும். இப்போ மியூசிக் டைரக்டர் இந்த ட்ரெண்டு இந்த 6 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த பாட்டு வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்ட் வந்துடும், அப்போ அந்த பாட்டை மறந்துடுவாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு இந்த சினிமாவில் வந்து 2 பேர் வந்து ரொம்ப ஒரிஜினல், அதாவது மற்றவங்களும் ரொம்ப வேலை பண்ணுறாங்க, 2 பேர் ரொம்ப ஒரிஜினல் விஷயங்கள். ஒன்று வந்து இந்த டைரக்டர் ஒரு புது கதை எடுக்கிறாரு, அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு புது டியூனை போடுறார். இப்போ நான் ஓப்போடு போட திருப்பி போட முடியாது, நான் அது மாதிரி தான். அதாவது அந்த புதுசாக உருவாக்குறோம்.
ஸோ அதிகமாக வந்து அந்த மற்ற டெக்னீஷியன் பற்றி குறை சொல்ல வரல. பட் இவன் வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் பண்ணுறதுனால இப்போ ஒரு அது வந்து பிரச்சனை வந்து என்னென்னா அது வந்து அதில் வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன ஈஸி வே டு டூ இஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து என்ன இருக்குது, இப்போ இந்த மாதிரி படம் ஓடுது, அந்த மாதிரி படம் எடுத்துடலாம் அதை சுற்றி. எனக்கு வந்து நான் வியாபாரம் தானே, கமர்ஷியல் தானே. ஸோ நம்ம எந்த கதை சொல்லியுமே அது ஹிட் ஆனுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி உத்தி எடுக்கிறாங்க. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், இல்லை சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு கவலையெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், சினிமாவில் வந்து நான் அது என்ன செஞ்சாலுமே தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். தன்னுடைய நிலைமை என்ன, நீ ஏதோ ஒரு பாட்டு, நம்ம எம்ஜிஆர் பாட்டுக்கு நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு சொல்லல. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் யார், எனக்கு வந்து இந்த இப்போ சினிமா இப்போ என்ன எடுத்துக்கலேன், இப்போ நான் என்ன மியூசிக் பண்ணாலும் என்னோடய மியூசிக் நல்லா இருந்தால் நான் ஹிட் ஆக முடியும். அது இன்னொருத்தரோட பற்றி எனக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. ஸோ இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுங்கிறது தேவையில்லை, ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ நான் இன்றைக்கி எப்படி நினைக்கிறேன்னா, எல்லோரும் அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு டைரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவங்கவுங்களும் பெஸ்ட் என்ன வித்தியாசமாக கொடுத்து ஒரு மக்களை கவர் பண்ணுறது தான் வந்து முக்கியம் நினைக்கிறேன். ஒரு பாட்டு நீங்கள் 10 நிமிஷத்துல எழுதி எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பாட்டு உங்கள் மியூசிக்கில்? நிறைய பாட்டு இருக்குங்க. நான் வந்து எந்த கவிஞரோட? ஆமாம், நான் வந்து பொதுவாக வந்து நிறைய எனக்கு இந்த கம்போஸ் பண்ணுற பழக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி எனக்கு. எப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரேடியோ ஸ்டேஷனில், டிவி ஸ்டேஷனில், அப்புறம் பக்தி பாடல்கள், அப்புறம் டிவி சீரியல், இப்படி நிறைய எனக்கு இந்த லிரிக்கு மியூசிக் பண்ணுற பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவேன். சில பாட்டெலாம் ரொம்ப சீக்கிரமே முடியும். அதாவது இப்போ நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய அமர்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் இன்னொரு பாட்டு இருக்குது. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. 2 பாட்டுமே கவிதைக்கு நான் டியூன் போட்டது. அதே மாதிரி பூவேலியில் ஒரு படத்தில் வந்து கதை சொல்ல போகிறேன், விடுகதை சொல்ல போகிறேன்னு ஒரு விடுகதைக்கு வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதை அப்படியே மியூசிக் பண்ணுது. இப்படி எல்லாமே வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணனால இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண பாடல் வந்து சத்தமில்லாத தனிமை கேட்டேன். அதாவது ஐடியா ஃபாஸ்ட் மீன்ஸ் அது ஒரு ஃபார்மேட் புரிஞ்சிடும், அதை தான் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இதுதான் பாட்டுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண பாட்டுன்னு அதை சொல்லலாம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு என்ன தகுதி இருக்கும்? இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் யாரெல்லாம் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அவர் தான் வந்து முதல்ல ஒரு டியூனை போடுறாரு. அப்புறம் அந்த டியூனுக்கு வந்து இசை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, அதான் ஆர்கெஸ்ட்ரேஷன். அப்புறம் அதை ரெக்கார்டிங் பண்ணுறாங்க சவுண்டு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில். இப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாம் தனித்தனி ஆளாக இருந்தாங்க. அதாவது பாடகர் வேறு இருப்பார், கம்போஸ் டியூன் ஒருத்தர் பண்ணுவார், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆர்கெஸ்ட்ரா போடுறதுக்கு வேறு அசிஸ்டண்ட் இருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுறவங்க இன்னொருத்தர் இருப்பாங்க. காலப்போக்கத்தில் என்னாச்சுன்னா இது எல்லாமே வந்து அந்த பாடுற பாடல்களும் சிம்பிள் பாட்டாயிடுச்சு. அதாவது ரொம்ப இசையில் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன், ரொம்ப பாட்டு கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி பாட்டு பாடக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துருச்சு இப்போது. 2வது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து வாசிட்டு எடுக்கணுங்கிறல, கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கலாம். 3வது ரெக்கார்ட் பண்ணுறது கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே ஒரே ஆள் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் வந்துருச்சு இன்றைக்கி. அதாவது கம்போஸும் பண்ணலாம், ரெக்கார்டிங் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கலாம், அதை மிக்ஸ் மாஸ்டரிங் அதாவது இன்ஜினியர் வேலையும் பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. அதனால இப்போ நான் பார்க்குறீங்கன்னா இப்போ கரண்ட் உள்ள மியூசிக் டைரக்டர் எல்லாமே செய்கிறாங்க. இதில் வந்து ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நான் நல்லது எப்படி எதிர்பார்க்குறேன்னு என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து முழு அறிவு இருக்குது அந்த பாட்டை பற்றி. அவங்களுக்கு வந்து ஒரு கம்போஸ் பண்ணுற போதே இது எதுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆட் பண்ணலாம், இதில் எப்படி மிக்ஸ் பண்ணலாம், ஏங்கிறத ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஆனால் இதில் இன்னொரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன அதை லிமிட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் அந்த பாட்டை போடுறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் பாடுறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அதை மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த என்ன சொல்கிறது அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அதாவது அந்தந்த ஆட்களுக்கு வெவ்வேறு போட்டால் அவங்க பெஸ்ட்டு கொடுப்பாங்க, அவங்க மேலேயே கொடுக்குறதுனால ப்ரெஷர் ஜாஸ்தி. ஆனால் இன்றைக்கி மியூசிக் டைரக்டரோட இருக்கிறாருன்னா, இன்றைக்கி யாராவது இருக்குன்னா அவருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது கஷ்டம்தான், ஆனால் அதுதான் இன்றைக்கி இன்றையோட நிலைமை. எல்லைக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்களா சார்? எல்லைக்கு பார்த்துட்டீங்களா? நான் அந்த படத்தோடைய இது பார்த்தேன், அதாவது ட்ரெய்லர்.
சிலர் அதை ப்ரமோஷனில் பார்த்தேன். அந்த படத்துல 2040 நடக்கிற மாதிரி தானே கதை. ஆனா அனிருத் 2040 மியூசிக் பண்ணாரான்னு கேட்டா இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச ஒரு பாட்டை அப்படியே போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஸ்கேம் மாதிரியா? அது என்ன பண்ணாரு, என்ன பண்ணணும்? இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் போய் ஒரு பாட்டு இந்த மாதிரி பண்ண சார்ட்டு கொடுக்குறாரு. அப்புறம் அது கொடுக்குறாரு, அதை அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ இவர் மியூசிக் டைரக்டர் எந்த பாட்டை கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு எனக்கு வந்து அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது இப்போ இந்த படத்தை என்ன கேள்விப்பட்டேன்னா வந்து அது ஃபியூச்சரிஸ்டிக் படம். அதாவது இதுலேருந்து இப்போ இன்னைக்கு 2026 இருந்தால் கூட 40 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. ஸோ கற்பனையில் இவருடைய பாட்டே எப்படி இருக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்கலாம். அதாவது இவரோட பாட்டே வந்து இப்போது நான் கூட விளையாட்டை சொல்லுவேன். அதாவது இப்போ நான் ஒரு படம் பண்ண பாருங்க, பார்த்து இந்த சீன் இல்லை, எனக்கென ஏற்கனவே பிறந்த வெளிவளோ என்னுள்ளே என்னுள்ளே, ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்கும். இப்போ அந்த பாட்டே வந்து இப்போ சின்ன பசங்க பாடினா எனக்கென் ஏற்கனவே பிறந்த வழிவளோ அப்படின்னு இந்த மாதிரி. அதாவது எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ அப்படின்னு நம்ம பிரித்து பிரித்து பாடுவோம். அதை எனக்கென் ஏற்கனவே பிறந்த வழிவளோ அப்படின்னு. இப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம். அந்த மாதிரி அவர் ஏதாவது பாட்டை கொடுத்துருக்கலாம், அது எனக்கு அந்த பாட்டு தெரியல. அது மாதிரி அந்த ஃபியூச்சரிஸ்டிக் இப்போது ரசனைகளும் மாறிட்டே இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது வந்து எந்த விதமான ரசனை இருந்தாலும் அவங்க வந்து, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப அழகாக சொல்லுவார், எல்லா பாட்ட டைரக்டரும் எல்லா பாடல்கள் கிரியேட்டரும் தன்னோட பாட்டு தான் ஹிட் ஆகுங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அப்புறம் அது 1 2 வேஸ்ட்டாக போகுது, இல்லை டாப்பில் போகுது. அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர், நீங்கள் சொல்கிற படத்தோட டைரக்டர் வந்து எந்த இதில் கேட்டார், அவர் எந்த இதில் கொடுத்தாருங்கிறது அவங்களும் தெரியும். ஸோ ஆனால் அல்டிமேட்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்கள் தானே இருக்குது. ஸோ அதுக்கு அதுதான் விஷயம். உங்கள் பாட்டோட காப்பிரைட் பற்றி சொல்லுவோம். தேவா சார் வந்து எனக்கு காப்பிரைட்லாம் தேவையில்ல, என்னோட பாட்டு வந்து சின்ன பசங்க எல்லாருமே கேட்கட்டும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல காப்பிரைட் என்னது, உங்களோட பெருந்தன்மை என்னது, அப்புறம் மக்களோட ஆசை என்னது, அதெல்லாம் பிரித்து அதெல்லாம் பேசக்கூடாது. சட்டம் என்னன்னு சொல்ல மாத்திரம் பார்த்தா காப்பிரைட்டுடைய, அதாவது காப்பிரைட்டுங்கிறது என்னென்னா ஒரு பொருள், அதாவது ஒரு பாடல், அந்த பாடலை வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற ஒருத்தரோட பொருள் இது. அதாவது ஒருத்தர் அதை செலவழிச்சிருக்காரு, ஒருத்தர் அதுக்கு இசையமைச்சிருக்காரு, ஒருத்தர் அதை லிரிக் எழுதியிருக்காரு. இந்த 3 பேர் தான் அதோடைய ஓனர். அதாவது யார் செலவு பண்ணியிருக்காங்களோ 1, இன்னொருத்தர் யாருக்கு இசையமைச்சிருக்காரோ 2, லிரிக் யார் எழுதியிருக்காரோ 3. இவங்க 3 பேர் தான் அந்த பாட்டோடைய ஓனர்ஷிப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆஸ் எ கிரியேட்டர் அண்ட் லிரிக் ரைட்டர் அது பாடல் எழுதுனால இந்த படத்தை அந்த பாட்டை செலவு பண்ணிட்டு பாடல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் வந்து நம்மளுடைய லா படி ஒரிஜினல் ஓனர்ஸ். இப்போ இதில் என்ன ஆகுன்னா, அந்த மியூசிக் டைரக்டரும் லிரிக் ரைட்டரும் சொந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. வேற இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், அவருடைய அந்த உரிமையை வந்து சில சமயம் அவங்க கொடுத்துருவாங்க, விற்றுருவாங்க. அதாவது இதில் அசைன் த ரைட்ஸ் லிஸ்ட்டு. அப்போது அவரோட ரைட், அவருடைய அவருடைய வந்து அந்த ரைட் வந்து கொடுக்கலாம். ஆனால் மியூசிக் டைரக்டரோட ரைட் வந்து கொடுக்கவே முடியாது. அதான் ரூல் சொல்லுது. நீங்கள் என்ன தான் யார் கொடுத்தாலும் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், நீங்கள் தான் அதோடைய கிரியேட்டர் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இப்போது தேவா சார் வந்து இப்போ எங்களுக்கு வந்து மாதம் ராயல்ட்டி வருது. ஐபிஆர்எஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க எங்களோட பாட்டு எங்கே போனாலும் இந்த ஒரு 50% ராயல்ட்டி வந்து ப்ரொடியூசருக்கு போகும், 25 மியூசிக் டைரக்டருக்கு, 25 லிரிக் ரைட்டருக்கு. இதுதான் அதோடைய இது இருக்குது. இப்போ ஒரு 10 ரூபா ராயல்ட்டினா 5 2 2 போகும். இப்படி இதுதான் அதோடைய கணக்கு. அப்படி போகும்போது எங்களுக்கு வந்து மாதம் இப்படி உலகத்துக்கு எங்கே பாட்டுகளும் இங்கே வரும். இப்போ தேவா சார் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அவரோட பெருந்தன்மை. அவரை விட்டு கொடுக்கலாம், அது ஓகே. இன்னும் இப்போ இளையராஜா சார் எல்லாமே எனக்கு வேணுங்கிறதுனா அவர் வந்து சில படத்தில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த சில பாட்டு அவரே எழுதியிருக்காரு, சில பாட்டு அவரும் இசையமைச்சு எழுதி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்தையே. அப்போ அதில் 100% அவருக்கு தான் போகும். ஸோ அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய வியூ பாயிண்ட் நினைக்கிறேன்னா. ஸோ தேவா சார் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்கணும், நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? எனக்கு வந்து அது வருமானம், என்னோடய உழைப்பு தானே இது. அது சட்டத்தில் அப்படி தான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். அதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பழைய அதாவது 20-25 வருஷத்துக்கு மேலே ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது, அமர்க்களம். எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாடுங்க. முக்கியமாக தேட்டரில் போய் பார்க்குறக்கூடிய ஒரு அந்த வடிவத்தில் இப்போ வந்து நல்ல விஷுவல்ஸு, நல்ல சவுண்டு டிஜிட்டைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அதுவும் தலை கலக்கியிருப்பார். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு தி டீம்.